ஏமனில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏமனில் அதிபர் மாளிகை, கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள், மின் நிலையங்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தி வருகிறது. அண்மையில் இஸ்ரேல் விமான நிலையத்தின் மீது ஹவுதி படையினர் ட்ரோன் தாக்குதலை நடத்தினர். இதற்கு பதிலடியாக ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 130க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். மெக்சிகோ நெடுஞ்சாலையில் தீப்பிடித்த டேங்கர் லாரியால் 8க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மெக்சிகோ சிட்டி நெடுஞ்சாலையில் கேஸ் டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நடு சாலையில் கவிழ்ந்தது. அதன்பின் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த தீயால் சாலையில் சென்று கொண்டிருந்த 18 வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இதனால் அந்த இடம் போர்க்களம் போன்று மாறியது. இதையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த கோர விபத்தில் சிக்கி 8 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். 90க்கும் மேற்பட்டோருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவருக்கு உயர்ந்த விருது வழங்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வலதுசாரி ஆதரவாளரான சார்லி கிர்க் உட்டா பல்கலைக்கழகத்தின் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவரது கழுத்தில் குண்டு துளைத்தது. இதனை அடுத்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தும் சிகிச்சை பலனின்றி சார்லி கிர்க் உயிரிழந்தார். சார்லி கிர்க் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொலைகள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என்று காட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட சார்லி கிர்க்குக்கு அமெரிக்க அரசின் உயர்ந்த மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது விரைவில் வழங்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். கலவரத்திற்கு மத்தியில் நேபாள சிறைகளில் இருந்து 15,000 கைதிகள் தப்பி ஓட்டம் பிடித்துள்ள நிலையில் கைதிகளை தேடிப்பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஆட்சியாளர்களின் ஊழல் மற்றும் சமூக வலைதளங்களுக்கு அரசு விதித்த தடையால் கொந்தளித்த இளம் தலைமுறையினர் தலைநகர் காட்மாண்டுவில் குவிந்து அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 19 பேர் கொல்லப்பட்ட நிலையில் மேலும் போராட்டம் தீவிரமடைந்தது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தை கட்டுப்படுத்த ராணுவம் களத்தில் இறங்கியது. நாடு முழுவதும் கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு அமல்படுத்தி அமைதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனிடையே கலவரத்திற்கு மத்தியில் நேபாளத்தில் உள்ள 25க்கும் மேற்பட்ட சிறைகளில் இருந்து சுமார் 15,000 கைதிகள் தப்பியுள்ளனர். கைதிகள் தப்ப முயன்ற போது போலீசாருடன் ஏற்பட்ட மோதல்களில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 13 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பியோடிய கைதிகளில் வெகு சிலரை போலீசாரால் மீண்டும் பிடிக்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே சரணடைந்ததாகவும் கூறப்படுகிறது. கைதிகளை உடனடியாக தேடிப்பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நேபாள அரசின் சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மேற்காசிய நாடான கத்தார் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலை தொடர்ந்து ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் நேற்று அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் பாகிஸ்தான் அரசும் மக்களும் கத்தார் மீதான இந்த தாக்குதலால் வருத்தமடைந்துள்ளதாகவும் வரும் 15இல் கத்தார் நடத்தும் அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டை வரவேற்பதாக ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இதற்கு இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.